Hi friends, welcome to Sidedish kitchen. இன்னைக்கு நான் பார்க்க போறது இட்லி பொடி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 1.5 கப் அளவு கடலைப்பருப்பு, 1 கைப்பிடி அளவு மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, பெருங்காயம், உப்பு, வரமிளகாய் ஒரு 25 எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ முதல்ல இதெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம உளுந்தம் பருப்பு எடுத்துக்கலாம். அது கூடயே கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ட்ரையாக தான் வதக்கணும். ஓரளவு வதங்கி இருக்கிற நேரத்தில் நம்ம மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் இப்போ கூடயே போட்டு வதக்கலாம். தனியாக போட்டால் காரமாக இருக்கும், வறுக்க முடியாது. அதனால் இது கூட போட்டால் அவ்வளோக்கு ஒரு காட்டம் தெரிஞ்சிக்காது. இப்போ இதோட மல்லி, மிளகு, கடைசியாக நம்ம இறக்க போகும்போது உப்பு பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கலராக வர்ற மாதிரி வறுக்கணும். இந்த வறுத்துட்டு இருக்கும்போதே நமக்கு வாசனை தெரிஞ்சிடும், இது போதும் அப்படின்னு. இந்த ஸ்மெல் வரும்போது நம்ம உப்பு, பெருங்காயத்தூள் 2 சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இப்போ இதை ஆற வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆறின பிறகு அதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு எடுத்துக்கணும். குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அரைச்சிடலாமா? இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.